வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவில் மகோத்சவ பெருவிழா. அந்த முருகப்பெருமானுடைய விரி சோதியிலே அவனிடத்திலே இருந்து வருகின்ற அந்த வெளிச்சத்துக்குள்ளே அந்த வெப்பக்கீற்றுக்கள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி விட்டது. இப்பொழுது இங்கே இருந்து பார்க்கின்ற பொழுது தேர்முட்டியை நோக்கி அந்த படிகளுக்கூடாக மேலே முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்வதற்காக அங்கே அடியவர்கள் பக்த வெள்ளத்திலே முருகப்பெருமான் மிதக்க அந்த படிகளினூடாக மேல் நோக்கி கொண்டு செல்லப்படுகின்ற காட்சியை இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.
இங்கேயும் அலங்காரம்தான் அந்த முருகப்பெருமானுக்கு அழகு சேர்க்கிற அந்த அலங்காரம். இப்பொழுது நான் குறிப்பிட்டது போல விரி சோதியில் மறைய என்று சொல்லுவது போல எத்தனை வெளிச்சங்களை அவன் மீது பாய்ச்சினாலும் அந்த முருகப்பெருமானுடைய மேனியிலே இருந்து வருகின்ற அந்த விரிசோதி என்று சொல்லப்படுகிற அந்த ஒளிக்குள்ளே இந்த செயற்கை ஒளிகள் மறைந்து விடுகின்றன. இயற்கை ஒளியாகிய சூரியனுடைய ஒளிக்கீட்டே மறைகின்ற பொழுது அங்கே முருகப்பெருமானுடைய அந்த விரிசோதி என்று சொல்லப்படுகிற அந்த பேரொளி நம்மை தாக்குகின்ற தன்மையைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே முருகப்பெருமான் தேர்மூட்டிக்கு அருகிலே வைக்கப்பட்டிருக்கிற பீடத்திலே எழுந்தருளை செய்வதற்காக கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இங்கே என்னுடைய கண்பார்வை கட்டிய தூரத்திலெல்லாம் மக்கள் வெள்ளம் தேரை காண வேண்டும், அரோகரா என்கிற அந்த ஒளிக்குள்ளே முருகப்பெருமானுடைய திருவருளிலே நனைய வேண்டும் என்கிற எண்ணத்திலே இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். தேரிலே முருகப்பெருமான் ஆரோகித்ததும் தேர் வடம் பிடித்து இழுக்கப்படுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த தேர் என்பதே அழிவுக்குரிய ஒரு நிகழ்வாக பொதுவாக அனைவரும் சொல்லுவது வழக்கம். அழிவுக்குரிய நிகழ்வு என்று சொல்லுவதனுடைய பொருளை விளங்கி கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் எதை அழிக்கப் போகின்றார் என்று சொன்னால் மனிதர்களுடைய மனமாசை நீக்குகின்ற பெருமான். மனமாசை களைந்திட வல்ல பிரான் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு மனதுக்குள்ளே எழுகின்ற நமக்கு துன்பத்தை தருகின்ற தன்மைகளை, அந்த மனமாசுகளை அகற்றுவது தான் இந்த தேர் திருவிழாவினுடைய அழித்தல் தொழில் என்று நான் கருதுகின்றேன். உலகத்திலேயே பெரிய அறம் எது என்று கேட்டால் மனதுக்குள்ளே மாசு இல்லாமல் இருப்பது தான் மிகப்பெரிய அறமாகும். அந்த மாசு அற்ற ஒரு தன்மை ஏற்பட வேண்டுமானால் மனதுக்குள்ளே இருக்கின்ற சில விடயங்கள், திருவள்ளுவன் சொன்னது போல அழுக்காறு அவா வெகுளி என்று சொல்லப்படுகின்ற ஆய் நமக்கு தருகின்ற இன்னாச்சொல், இந்த நான்கையும் நீக்குகின்ற ஒரு தன்மைதான் மனமாசு களைகின்ற அந்த தன்மையாக இருக்கின்றோம். நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் சமயம் குறிப்பிடுவது அந்த ஆசை என்று சொல்லப்படுகின்ற ஒன்றுதான் அவா. அந்த ஆசையை மனதுக்குள்ளே இருந்து அழிக்க வேண்டும். ஆசையிலே ரெண்டு வகையாக நான் பார்க்க விரும்புகிறேன். ஒன்று தேவைப்படுகின்ற ஆசை, அடுத்தது தேவையற்ற ஆசை. அந்த தேவையற்ற ஆசைகளை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். ஆசை இல்லாவிட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்வு என்று சொல்லப்படுவது சிறப்பான முறையிலே அமைவதும் கடினம். ஆகவே நல்லவற்றை எண்ணுகிற சிந்தனையும் நல்லவற்றை பற்றி ஆசைப்படுகின்ற ஒரு தன்மையையும் தான் வளர்த்து கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு தீங்கு செய்கின்ற முறையிலே நம்முடைய மனதுக்குள்ளே இந்த ஆசைகளை வளர்த்து கொள்ளுவதனாலே துன்பம்தான் விளையும். ஆகவே அந்த மன மாசு என்று சொல்லப்படுவதை நீக்குகின்ற ஒரு விழாவாகத்தான் இந்த தேர் திருவிழாவை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நெல்லை கந்தனுக்கு 25 நாட்கள் மிகச்சிறப்பான முறையிலே இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயம் ஒரு ஆகமம் சாராத ஒரு ஆலயம். அது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒன்று. மூர்த்தி, தளம், தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூன்றும் முறையாக அமைந்து அந்தண பெருமக்களினுடைய வழிப்படுத்தலின் கீழே ஆகம விதிகளை அடிவொட்டி நடைபெறுகின்ற ஆலயங்கள்லாம் ஆகம விதிக்குட்பட்ட ஆலயங்கள். இங்கே அந்த சிறப்பு இல்லை. நாள் நட்சத்திரம் பார்க்கின்ற ஒரு தன்மைகள் எல்லாம் கிடையாது. மணிக்கூட்டோடு ஓடுகின்ற ஒரு நிலப்பாட்டிலே இருக்கிறது. சிறுலசிறி ஆர்மோனாவலர் நல்லைக்கந்தன் ஆலயத்தின் மீது கொண்டிருந்த அந்த எதிர்ப்புத்தன்மை என்ன என்று சொன்னால் இந்த ஆகமம் சாரா முறையை அவர் எதிர்த்தாரே தவிர நல்லை ஆலயத்தினுடைய, இந்த கந்தப்பெருமானுடைய ஆலயத்தினுடைய வேறு எந்த ஒரு நிகழ்வுகளையும் அவர் எதிர்த்ததாக இல்லை. ஆகவே அந்த ஆகமம் சாராத ஆலயம் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் மக்கள் பக்தி மார்க்கம் என்று சொல்லப்படுகிற அந்த சிறப்பான மார்க்கத்திலே முருகனை மனதார வழிபடுகின்ற ஒரு தன்மை தான் இந்த ஆலயத்திலே நாம் காணுகின்ற சிறப்பு. இந்த கலியுகத்திலே தேவைப்படுவது என்ன என்று சொன்னால் அந்த உண்மையான பக்தி மார்க்கம்தான். கிரியைகளுக்கு முதலிடம் கொடுத்து அந்த கிரியைகளை செய்வதை விட மக்கள் தங்களுடைய மனதாலே உள்ளத்தோடு இறைவனை வழிபட்டு தங்களுடைய அந்த மன மாசுகளை எல்லாம் களைந்து கொண்டு அதன் ஊடாக இறைவனை முறைப்படிவாக வழிபடுகின்ற ஒரு தன்மைதான் மிகச்சிறப்பான வழிபாட்டு முறையாக இருக்கும். இங்கே அந்த வழிபாட்டு முறையைத்தான் நாங்கள் காணுகின்றோம். பக்தியோடு இங்கே வந்து வழிபட்டு முருகப்பெருமானிடத்திலே அழுது கண்ணீர் வடித்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு உய்ப்பது என்று ஞானசம்பந்த குழந்தை சொன்னது போல இங்கே அந்த இறைவன் மீது கொண்ட பக்தி என்று சொல்லப்படுகிற அன்பினாலே கசிந்து கண்ணீர் மல்கி முருகப்பெருமானிடத்திலே அந்த கண்ணீரினாலே தங்களுடைய மனதை நினைத்து மனதுக்குள்ளே இருக்கிற இந்த துன்பத்துக்கு காரணமானவற்றையெல்லாம் அகற்றி கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலையோடு தான்
இங்கே அடியவர்களை நாம் பார்க்கின்றோம். இங்கே அவர்கள் வேதம் ஓதப்படுவதையோ அல்லது வேறு முறைகளையோ மனதுக்குள்ளே கொள்ளுவது கிடையாது. இதை நான் திரும்பச் சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், வேத முறைகள் என்பதும் சரியானது தான். அதே நேரத்திலே மக்கள் தங்களுடைய பக்தி மார்க்கத்தினாலே செய்கின்ற முறைகளும் சரியானது தான். இப்பொழுது முருகப்பெருமான் தேருக்குள்ளே எழுந்தருளி இருக்கின்றார். பூஜைக்கு ஆரம்பமாகிற நிலையை நாம் பார்க்கின்றோம். முருகப்பெருமானுடைய ரதம் புறப்படுவதற்கு ஆயத்தமாக முருகப்பெருமான் தேரில் எழுந்தருளி அங்கே பூசை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் முன்னர் குறிப்பிட்டது போல இந்த தேர் திருவிழா என்று சொல்லப்படுவது அழிவை ஏற்படுத்துகின்ற திருவிழா என்று சொல்லப்படுவதற்கு காரணம், முருகன் ஆரோகித்து வருகின்ற அந்த காட்சி கோபத்தோடு வந்து அழிவை. இப்பொழுது அங்கே தேரிலே தீபாராதனை காட்டப்படுகிறது. மக்களுடைய திருக்கரங்கள் எல்லாம் தலைக்கு மேலே எழ முருகா என்று சொல்லப்படுகிற அந்த கோஷத்தையும் அரோகரா என்று சொல்லப்படுகிற அந்த ஒளியையும் கேட்கிறோம். இப்பொழுது மின்சார வெளிச்சத்திலே அந்த முருகப்பெருமானுடைய காட்சியை நாங்கள் இங்கே இருந்து மிக தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் முன்னர் சொன்னது போல எந்த ஒளிக்கற்றையை முருகப்பெருமானுடைய மேலே பாய்ச்சினாலும் அவனுடைய மேனியிலே இருந்து வருகின்ற அந்த விரி சோதி என்று சொல்லப்படுகிற அந்த சோதிக்கு நிகராக எந்த வெளிச்சத்தையும் நாங்கள் பார்க்க முடியாது. இங்கே மக்கள் வெள்ளம் அலைமோதி கொண்டிருக்கின்ற காட்சியை மிக தெளிவாக நாங்கள் உயரமான ஒரு இடத்திலே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே பூஜை தீபாராதனையை அந்தன சிரேஷ்டர்கள் நிகழ்த்தி முடிக்கின்றார்கள். வடத்தை பிடிப்பதற்காக பக்த வெள்ளம், குறிப்பாக இளைஞர் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒலிபெருக்கியினூடாக அந்த வடத்தை பிடித்து மெதுவாக முருகப்பெருமானை பைய அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த அறிவித்தலை ஆலயத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பாக குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். மனமாயை என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை பற்றி நான் குறிப்பிட்டேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த மாயை என்று சொல்லப்படுவதை நீக்குகின்றதற்காகத்தான், அது அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உற்சவங்களை எல்லாம் நம்முடைய பெரியவர்கள் மிகச்சிறப்பான முறையிலே வைத்திருக்கின்றார்கள். விரதம் இருத்தல் என்று சொல்லுவார்கள். ஹார்மோனாவில் குறிப்பிட்டது போல மனம், வாக்கு, காயம் என்று சொல்லப்படுகிற மூன்றினாலும் உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் இறைவனை முறைப்படியாக வழிபடுதல் விரதம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த முறைப்படியாக வழிபடுதல் என்று சொல்லுவதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொண்டிருந்தாலும் அந்த முறைப்படியான என்கிற அந்த வார்த்தையினுடைய உட்பொருள் மனதுக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த மாசுகளை எல்லாம் அழுக்காறு, அவா, வெகுளி என்று சொல்லப்படுகிறவற்றை நீக்கி கொண்டு நல்ல சொற்களை பேசி இன்சொல்லினாலே மக்களை கவருகிற அந்த தன்மையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தேர் திருவிழாவினுடைய அந்த நோக்கமாக இருக்கின்றோம். மனதுக்குள்ளே அசுரர்களும் தேவர்களும் இருக்கிறார்கள். எல்லாரும் அப்படித்தான். நம்முடைய குணத்தை சொல்லுகிற பொழுது சாத்வீக குணம், தாமச குணம், ராஜச குணம் என்று மூன்றாக வகுத்து சொல்லுகின்றோம். அங்கே தாமச குணம் என்று சொல்லப்படுவது மிக மோசமான ஒரு கீழ்த்தரமான எண்ணங்களையும் கொலை வெறி போன்றவற்றை கொண்ட ஒரு தன்மையைத்தான் தாமசம் என்று சொல்லுவார்கள். அதற்கு கருப்பு நிறத்தை அடையாளமாகவும் நம்முடைய சமயத்திலே வைத்திருக்கின்றார்கள். ராஜச குணம் என்று சொல்லப்படுவது அதிலும் பார்க்க கொஞ்சம் உயர்வான நிலை. சாத்வீகம் என்று சொல்லப்படுவது மிக உயர்வான சிறப்பு. அங்கே தேரில் இருந்து ஐயா அவர்களுடைய மணி தேர் புறப்படுகின்றது. அந்த பீடத்திலே இருந்து முருகப்பெருமான் அங்கே அசைக்கப்பட்டு முன்னோக்கி கொண்டு வரப்படுகின்றார். அங்கே ஐயா அவர்களுடைய மணியோசை ஒலி கேட்கின்றது. தேர் நகர ஆரம்பித்து விட்டது. அந்த காட்சியை பார்க்குறோம். அந்த முருகப்பெருமான் சாத்வீகத்தினுடைய தெய்வம். அந்த ஒளி விரிசோதி என்று நான் குறிப்பிடுவது எல்லாம் அந்த வெண்ணொளி என்று சொல்லப்படுவது உயர்ந்த குணங்களை நமக்கு தருகின்ற, நம்மை நினைக்க வைக்கின்ற ஒன்றாகத்தான் நாங்கள் பாடுகின்றோம். தேர் நகர ஆரம்பித்து விட்டது. இங்கே தேருக்கு முன்னாலே அந்த ஆலயத்தினுடைய மணி, நல்லை நாதனுடைய கோபுர ஆலய வாசலிலே ஒலிக்கின்ற அந்த நாதமான ஒளி போன்ற ஒன்று ஒளியை எழுப்புகின்ற, அந்த பேரொளியை எழுப்புகின்ற, நாத ஒளியை ஏற்படுத்துகின்ற அந்த மணியோசை இங்கே நாம் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லை நாதனுடைய ஆலயத்து வாசலினுடைய மணியோசை அந்த பகுதி மக்களை, அந்த பகுதியை எல்லாம் சுத்தப்படுத்துகின்ற, தூய்மைப்படுத்துகின்ற ஒன்றாகும். இங்கே இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு அற்புதமான காட்சியை
காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். யாழ்ப்பாணம் இப்பொழுது நல்லூருக்கு வந்து விட்டதோ என்கிற அந்த முறையிலே இங்கே மக்கள் கூட்டத்தை நாங்கள் காணுகின்றோம். அத்தனை பேரும் தங்களுடைய வேலை வாய்ப்புகள் தொழில்களுக்கெல்லாம் செல்லாமல் இன்றைக்கு விடுமுறையை போட்டு முருகப்பெருமானுடைய அருள்கடாட்சியத்தை பெற வேண்டும், அவனுடைய அந்த ஜோதியை காண வேண்டும், தேரோடு அவன் வருகின்ற அந்த பேரழகை பார்க்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு இங்கே மக்கள் கூட்டம் அலைமோதுகின்ற ஒரு காட்சியைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மனிதனுடைய மனதுக்குள்ளே அசுரத்தன்மை என்பதும் தேவதன்மை என்று சொல்லப்படுவதும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். சாத்வீகம் உயர்ந்த குணம், ராஜச குணம் என்பது தாமச குணத்துக்கு இடைப்பட்ட குணம். சராசரி மனிதன் அந்த ராஜச குணத்துக்குள்ளே தான் இருப்பதை நாம் காணுகின்றோம். இங்கே இந்த பேரிகை என்று ஒரு வாத்திய கருவி இருக்கின்றது. இந்த பேரிகை முழக்கம் செய்தல் என்று சொல்லப்படுவதும் நம்முடைய மரபிலே அந்த காலத்திலே இருந்து கடைப்பிடிக்கப்பட்டு வந்த ஒரு முறை. அந்த முறையை மீண்டும் நல்லூரிலே சில காலமாக இப்பொழுது உருவாக்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே இப்பொழுது அந்த நாதமான மணி முன்னே செல்ல அதற்கு அடுத்ததாக அந்த பேரிகை என்று சொல்லப்படுகிற அந்த பேரிகையை நிறுத்தி வைத்து அங்கே ஒருவர் அந்த பேரிகையை ஒளி எழுப்பி கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியாக இங்கே ஆலயத்தினுடைய அந்த பகுதிகள் முழுவதும் இங்கே பின்பகுதியிலிருந்து முழு பகுதி வரை மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிற தன்மையைத்தான் நாங்கள் காணுகின்றோம். சராசரி மனிதன் ராஜச குணத்துக்கு உரியவன். அந்த சராசரி மனிதன் கீழே போய்விடக்கூடாது, தாமச குணத்தை நோக்கி போகவிடக்கூடாது, சாத்வீக குணத்தை நோக்கி நாம் பைய மேலே வர வேண்டும். அதற்கு நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் அழிக்கப்பட வேண்டும். அந்த அழிவை செய்கின்ற அந்த அசுர குணங்களை எல்லாம் நமக்கு அழித்து தேவகுணங்களை கொடுக்கின்ற அந்த உற்சவம்தான் இந்த தேர் திருவிழா என்று சொல்லப்படுகிற திருவிழா. இதைத்தான் நாம் அழிவு திருவிழா, அழிவை ஏற்படுத்துகின்ற திருவிழா என்றெல்லாம் நாம் பொருள்பட கொண்டு விட்டோம். இது ஒரு உயர்ந்த ஒரு திருவிழா. அதாவது இந்த தேருக்கு இருக்கிற சிறப்பு. இன்றைக்கி டால் குடாநாடு முழுவதிலும் இருந்து மக்கள் இங்கே வருவார்கள். இந்த ஆலயத்திலே 7 மணிக்கு தேர் திருவிழா என்று சொன்னால் 7 மணிக்கு ஆரம்பமாகிவிட்டதை நீங்கள் காண்பீர்கள். முன்னர் நான் இளைஞனாக இருந்த காலத்திலே இந்த தேர் இழுக்கப்பட்டு தேர்முட்டிக்கு கொண்டு வந்த உடனே அப்படியே அந்த தேரிலேயே முருகப்பெருமான் இருக்கத்தக்கதாக தேரர்ச்சனை செய்கின்ற ஒரு முறை இங்கே இருந்தது. மக்கள் எல்லாம் தேருக்கு நேரடியாக மேலே படிகள் மூலமாக ஏறி சென்று அர்ச்சனை செய்வார்கள். ஏறத்தாழ 3 மணி வரை அந்த தேரிலேயே முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற ஒரு தன்மை இருந்தது. அதனாலே தொலைவில் இருந்து வருகின்ற மக்கள் எல்லாம் பஸ்ஸுகளை பிடித்து வேறு வாகனங்களுக்கூடாக இங்கே வர வேண்டிய சூழ்நிலையிலே தாமதமானால் கூட அந்த தேரிலே முருகப்பெருமானை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை சிறப்பு அந்த காலத்திலே இருந்தது. இப்போ நாட்டிலே ஏற்பட்டுவிட்ட பிரச்சனையினாலே சில மாற்றங்களை செய்தார்கள். இனி இப்பொழுது நாட்டிலே ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே அடுத்தடுத்த ஆண்டுகளிலே மீண்டும் பழைய நிலை ஏற்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். காரணம், கிளிநொச்சி வவனியா போன்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் இந்த நல்லைக்கந்தனுடைய தேரை ரதத்திலே முருகப்பெருமான் வருகின்ற காட்சியை காண விரும்பி வருகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த எண்ணத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய முறையிலே இந்த உற்சவத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த காலத்திலே 3 மணி வரை தேரிலே முருகப்பெருமான் இருக்கின்ற பொழுது தேர்முட்டியிலே நாதஸ்வர கச்சேரிகள் நடைபெறும். யாழ்ப்பாணத்தினுடைய முன்னணி இசைக்கலைஞர்கள் அத்தனை பேரும் மாறி மாறி ஒவ்வொருவராக அங்கே தங்களுடைய நாத வெள்ளத்திலே மக்களை அப்படியே லயக்கத்தண்ணுகின்ற தன்மையிலேயே வைத்திருப்பார்கள். நாங்கள் எல்லாம் அவற்றை கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். அந்த நாதஸ்வர ஒளியை எல்லாம் மீண்டும் முன்னணி கலைஞர்களுடைய அந்த ஒளியை, ஏன்னா இந்த கலைகள் வளர்க்கப்பட வேண்டிய இடம் ஆலயங்கள்தான். அந்த கலைகள் வளருவதற்கு ஆலயங்கள் உதவி இருக்கின்றன. அந்த வகையிலே தான் முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே அந்த 3 மணி வரை நாதஸ்வர ஒளி இசைத்து கொண்டிருந்தது. அது மட்டும் அல்லாமல் அங்கே தீர்த்த கேணி என்று சொல்லப்படுகிற இடத்திலே இசை கச்சேரி நடைபெற்ற காலங்களும் அந்த காலத்திலே இருந்திருக்கின்றது. இன்றைக்கி அவற்றை எல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு குழம்பியது. மீண்டும் அந்த உற்சாகத்தோடு நல்லைக்கந்தனுடைய ஆலயத்தினுடைய திருவிழா எழுச்சி பெற வேண்டும். இப்பொழுது தேர் சரியாக முன் கோபுர வாசல், ஆலயத்தினுடைய நுழைவாயில், பிரதான நுழைவாயில், முந்தின நுழைவாயில்னா ஒன்றுதான். இப்பொழுது தெற்கு கோபுர வாசல், குபேர வாசல் என்று சொல்லப்படுகிற பகுதிகளினூடாக எல்லாம்
உள்ளுக்கு மக்கள் செல்லக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கிறது. அது சன நெரிச்சலை குறைப்பதற்கும் உதவி வருகின்ற ஒரு தன்மையாகத்தான் படுகிறது. இப்பொழுது தேர் சரியாக கோபுர வாசலுக்கு முன்னாலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. மக்கள் வெள்ளத்தை நான் இங்கே இருந்து காணக்கூடியதாக இருக்கிறது. தயவுசெய்து மெதுவாக சண்முக பெருமாள் அடியார்களே, தயவுசெய்து மெதுவா, தயவுசெய்து மெதுவா, தயவுசெய்து மெதுவா நிப்பாட்டு. இங்கே என்னுடைய ஒலி வாங்கிக்கு ஒரு 100 மீட்டர் தூரத்துக்குள்ளே தேரை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே இருந்து பார்க்கின்ற பொழுது அந்த முருகப்பெருமானுடைய ஆறுமுகனுடைய 6 முகங்களிலேயும் இருந்து வருகின்ற அந்த ஒலிக்கீட்டை பார்க்கின்ற பொழுது அருணகிரியார் சொன்னது போல ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே என்று சொல்லப்படுகிற அந்த திருப்புகழ் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. ஏறுமையில் ஏறிவிளை ஆடுமுகம் ஒன்று என்று சொல்லுகின்றார். அந்த முருகப்பெருமான் அந்த மயிலிலே ஏறி விளையாடுவதற்கு என்று ஒரு முகம் என்று சொல்லுவார். கந்தபுராணத்திலே 6 தோற்றங்களும் 6 விதமாக விளையாடியதாக சொல்லுவார். ஆட ஓர் உருவம், ஓட ஓர் உருவம், ஒலிக்க ஓர் உருவம், ஆடி பாட ஓர் உருவம், பாடி ஒலிக்க ஓர் உருவம் என்று சொல்லி
இல்லை ஆனால் விசுவல் காட்டுறாங்க அந்த மூளை இறந்து போவோம்.
வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி கோவில் மகோத்சவ பெருவிழா